ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் கூட்டு, அதை வந்து கிரேவி மாதிரி கூட வச்சுக்கலாம். முருங்கைக்காய் கூட்டு வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் மசாலா பொடி எடுத்திருக்கோம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா சீரகம் எடுத்திருக்கோம். அது எதுக்குன்னா நம்ம எண்ணெய் காய வச்சு சீரகத்தை கொஞ்சம் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போடணும். அப்புறம் இன்னும் பாதி வெங்காயத்தை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அது கூட தக்காளியும் சேர்த்து அரைச்சி அதையும் நம்ம போட போகிறோம். பாதி வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, பாதி வெங்காயம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தக்காளியவும் வெங்காயத்தையும் நம்ம அரைச்சி போட போகிறோம். அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் என்னென்னா மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம், அப்புறம் மல்லித்தூள் இதை போடணும். அப்புறம் பூண்டு கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 2 பல்லு இடித்து அதையும் போட்டுறணும்.